பிரியமானவர்களே, தவறான இடம், இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் இருக்கலாமா, அதை ஒரு மனுஷன் யோசிக்கலைன்னா அங்கே பின்மாற்றம் வந்துவிடும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாக்கள் எல்லாம் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது, தாவீது ராஜா தானே, இவன் யோவாபை அனுப்பிட்டு இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, எருசலேமிலே இருந்து விட்டான். தவறான இடம். அது மாத்திரமல்ல, அவன் சாயங்காலத்திலே அவன் உறங்கி எழுந்து சாயங்காலத்திலே உப்பரிக்கையிலே உலாவுகிறான். அப்போ ஒரு மும்முரமாய் நடந்துகிட்டு இருக்கிற போர் முனை, தன் இராணுவ வீரர்கள் எல்லாம் உயிரை கொடுத்து அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரத்தில் இவனுக்கு எப்படி தூக்கம் வந்தது யோசித்து பார்த்தீங்களா? அப்போ அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாரு. இப்போ தவறான இடத்திலே அவன் அங்கே, தவறான நேரத்திலே அவன் அங்கே நித்திரை செய்கிறான், தங்குகிறான், தவறான இடத்திலே அவன் சுற்றித் திரிகிறான், உப்பரிக்கையில் உலாவுகிறான். ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை கண்டான், அங்கே ஸ்நானம் பண்ணுகிறாள். சரி, நம்ம எதுக்கு அங்கே நிற்கணும், வந்திருக்கலாம். அந்த தாவீது அங்கே சுதாரித்திருக்க வேண்டும். அவன் அந்த யுத்தத்துக்கு போகாமல் எருசலேமில் இருந்ததே தவறான காரியம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நான் இப்போ இருக்கிறது சரியா அப்படின்னு அடிக்கடி தேவனுடைய பிள்ளைகள் யோசிக்கணும், கவனத்தில் கொள்ளணும். எப்போதும் அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். தவறான இடத்துல எப்போ நம்ம இருக்கிறோமோ அப்போ நமக்குள்ளாக பின்மாற்றம் வந்துவிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய இடத்தை குறித்து கவனமாக இருப்போம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் சரியாய், ஆண்டவரே நான் ஒழுங்காய் தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே நான் இன்றைக்கி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வெளியே வர என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நல்ல ஜெபம் பண்ணலாமா?